ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்மளுடைய பண்ணை டூர். ஐ லவ் நம் பண்ணை டூர். இதுக்கு கேட்டு யார் அங்கே கத்துறது? கத்துறவங்க கிட்ட இருந்து வந்துடலாமா? வாங்க மக்களே. ஏய் நில்லுடா. சேர்றா சேர்றா. இவன் தான் மக்களே எங்க கோழியோட இருக்கிற எல்லா கோழிக்கும் ஹஸ்பண்டு. இவருனால்தான் கோழி குஞ்சு உருவாகுது. இவரு தான் அணைஞ்சு எங்க கோழி எல்லா கோழிக்கும் ஹஸ்பண்ட் இவரு தான். என்ன இவரோட அண்ணனை கொஞ்சம் இன்னைக்கு கறியாக்கிட்டோம். ஏன் என்னாச்சு? எதுக்கு வெட்டினீங்க? நீ திங்க. சரி வாங்க. என் மூஞ்சி தெரியுதா? தெரியுது ப்ரோ. ராஜா தெரியுறானா? தெரியுறான். இதுதான் இங்க ராஜா. இந்த பண்ணையோட செக்யூரிட்டி எல்லாமே இவரு தான். பண்ணைக்குள்ள ஒருத்தர் காலடி எடுத்து வைக்க முடியாது. நாங்க வச்சாதான் இது பண்ணுவோம். அந்த டாக்டரே கடிச்சு கொதர்னவன் இந்த ராஜா பையன். அடுத்தது இவரு. இவரு எங்களோட மூத்த இருக்கிற எல்லா மாட்டோட மூத்த கண்ணுக்குட்டி. என்ன ஒரு 5 நிமிஷத்துல முட்ட ஆரம்பிச்சிருவாரு இவரு. இவரை பத்தி சொல்ல வேணுங்கிற அவசியமே இல்லை. இப்படி எல்லாம் முத்தக்கூடாது ப்ரோ. மக்களே, ஐயா முட்டுறாரு. இப்போ கொஞ்சம் கோவத்துல இருக்காரு தீனி போடாததுனால. அதனால அடுத்த ஆளை பார்க்க போயிருவோமா? அடுத்தது எங்க பண்ணையோடைய 2வது பையன் அவன் மூத்த பையன். இவன் 2வது பையன். இவனும் காளை தான். இவன் முட்ட மாட்டான். ரொம்ப அமைதியான பையன். அவனை 2 மாசமா வச்சுட்ருக்கான். பால் தான் குடிக்கிறானே தவிர கண்ணு போட மாட்டேங்கிறான். ஏன்னா அவன் காளை. இவனும் காளையன். அடுத்தது இவன் தான் எங்கள் பண்ணையோட 3வது வாரிசு. எருமை கண்ணுக்குட்டி. எங்கள் பண்ணையிலே ஸ்பெஷலான கண்ணுக்குட்டினாலும் இவ தான். இவளை பாருங்க, 24 மணி நேரமும் தூங்குறது தான் இவளோட வேலை. தீனியும் சாப்பிட மாட்டா, ஒன்றும் சாப்பிட மாட்டா. 24 hours தூங்குறது தான் வேலை. பால் குடிக்க கூட நாங்கள் தான் கொண்டு போய் விடணுன்னா வைங்களேன். இவளை தூக்கிட்டு போய் விடணும். அதெல்லாம் ஒரு பிரிவு. இவர் தான் இந்த பண்ணைக்கே ஹெட்டு. இவர் வேற யாரும் இல்லை, எங்கள் தாத்தாடா. ஆளினால் அழகுராஜா. வாழை கட்டி பார்க்கறது இவர் தான். மொத்த பண்ணையும் பார்க்கறது இவர் தான். அடுத்தது இவ தான் எங்கள் முட்டை மாடு. என்னையும் எங்கள் தாத்தா எங்கள் அம்மாச்சி 3 பேர்த்த தவிர எங்கள் வீட்டில் யாரை பார்த்தாலும் முட்டிடுவா. ஏன்னா நாங்கள் 3 பேர் தான் பிடிக்கிற ஆள் இவளை. அதுவும் இல்லாமல் இவனோட பையன்தான் அவன் நம்ம வீட்டோட மூத்த வாரிசு. அடுத்தது இவ வெள்ளை மாடு. இவளும் 7 லிட்டர் பால் தருவா. டைம் கண்ணு போட்டிருக்கானுங்க. அதான் சொன்னேனே கண்ணு வச்சிடாதீங்கன்னு. நீங்கள் எல்லாரும் கண்ணு வச்சுட்டிங்களாட்டிருக்கு. அதனால தான் கெடா கண்ணு போட்டா லூஸு. மற்றபடி பால்லாம் ஃபுல்லாக தருவாங்க. இவளோட வாரிசு தான் இந்த வீட்டோட 2வது வாரிசு. அங்கே நின்றுட்டுருக்கான்ல அவன். அடுத்தது இவன் மொட்டை மாடு. காளைக்கண்ணு போட்டுட்டாங்க. பாலுக்கு அமைதியாக நின்னா, அதனால போட்டு தள்ளிட்டாங்க இவளோட கண்ணுக்குட்டியை. மற்றபடி இவளும் 13 லிட்டருக்கு பக்கமாக பால் தருவா ஒரு நாளைக்கு. என்ன கொஞ்சம் சன ஊசி போட்டால் வவுத்தால போடுங்கிறதே வேலையை வச்சுருக்கா. அடுத்தது இவ தான் எங்கள் எருமை. ஈன்னு கத்திட்டு இருக்கனால இவளுக்கு ஈகாரின்னு இவளுக்கு சொல்லிட்டோம். அதனால அப்பையிலேருந்து ஈகாரின்னு கூப்பிட்டு எங்களுக்கு பழகிடுச்சு. ஸோ இவ பேர் ஈகாரி. இந்த ஈகாரி என்ன எங்கள் தாத்தா எங்கள் அம்மாச்சி 3 பேர்த்த தவிர வேறு யார் பிடிச்சாலும் முட்டை வந்துடுவா. யார் பக்கத்தில் போனாலும் முட்டை வந்துடுவா. இங்கே பாருங்கள், தலையை சொரிஞ்சு இருக்கிற புழுதியெல்லாம் அப்படிருச்சு. இவளோடைய கண்ணுக்குட்டி தான் இவ தான் இவளோடைய கண்ணுக்குட்டி. அடுத்தது நம்ம பண்ணையில் வளரக்கூடாத ஒன்று வளர்ந்துருக்கு. இதுதான் மஷ்ரூம். என்னடா வளரக்கூடாது? வளர்ந்துச்சுன்னா போட்டு அவிச்சு சாப்பிடுங்கடா, பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்கதான்னு சொல்லுவீங்க. ஆனால் அதுதான் நாம் பண்ணுற தப்பு. இதை சாப்பிட்டா செத்துருவோம் மக்களே. இதை சாப்பிட்டால் பரலோகத்துக்கு போய வேண்டியதுதான். அதனால் இதை சாப்பிடணும்னு நினச்சி கூட பார்க்கக்கூடாது.
அடுத்தது நம்ம எருமச்சி நேற்று நைட்டு என்ன வேலை செஞ்சுருக்கான்னு நீங்களே பாருங்கள். தார்பாயை கிழிச்சு வக்கிப்பிள்ளைல கீழே தள்ளி சொப்பப்பப்பா வந்து இங்கேருந்து ஃபுல்லாக முட்டி நேற்று நாங்கள் வந்து ஈரோடு வந்து எங்களுக்கு பேக் எடுக்கிற விஷயமா ஈரோட்டுக்கு போயிட்டோமா. அப்போ பண்ண அளப்பற தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா இந்த எருமச்சி வந்து ஃப்ரீயாக கூட பிடிச்சிட்டு போய்க்கோங்க. இங்கே பாருங்கள், வீட்டில் இருக்க வக்கிப்பிள்ளை தீனி எல்லாத்தையும் கீழே தள்ளி விடுறதே வேலை பொழப்பாக வச்சுருக்கா. இந்த கத்தை எங்கே இருந்துச்சுன்னு தெரியுமா? அதோ அந்த டாப்பில் இருந்துச்சு. டாப்லேருந்து இங்கே 2 சரிஞ்சு விழுந்துருச்சு. தென்னை மரத்து மேலே முக்கால்வாசி விழுந்துருச்சு. தென்னை மரம் இந்த பக்கம் சாஞ்சிருக்கங்காட்டி ஆச்சு. தென்னை மரம் அந்த பக்கம் சாஞ்சிருந்துச்சுன்னா அவ்வளோதான் மக்களே.